ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. இது 4வது வாரம் நாகூமை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் வாரத்திலே அறிமுகம் பார்த்தோம். 2வது 3வது வாரத்திலே முதல் நாகும் 1, 2 பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு 3வது அதிகாரம், நாகும் 3ஆம் அதிகாரத்தை பற்றி நம்ம சிந்திக்கலாம். நாகும் 3ஆம் அதிகாரம் இதுவும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று குறிப்புகள் நிறைந்த ஒரு அதிகாரம். வரலாறு பிடிக்கிறவனுக்கு ப்ராஃபட்டிக் பிடிக்கும், ப்ராஃபட்டிக் பிடிச்சிருக்கிறவனுக்கு வரலாறு பிடிக்கும் சொல்லுவாங்க. பார்க்கிறோம், இதுல வரலாற்று காரியங்கள் அதிகமாய் காணப்படுகிறது. தேவன் எவ்விதமாய் ஆளுகை செய்கிறார் என்பதை இந்த சம்பவத்தை படித்து பார்க்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தேவன் ஆளுகை செய்கிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ராஜ்யங்கள் போய் ராஜ்யங்கள் வரும், தேவனாலே அது கூடும் என்று நம்ம பார்க்கிறோம். நாகும் 3வது சாப்டர்ல இருந்து சில காரியங்கள் பார்க்கலாம். நாகும் 3:1 இரத்த பலிகளின் நகரத்திற்கு ஐயோ. இந்த ஐயோ என்ற வேர்டு ப்ராஃபட்டிக் லாங்குவேஜ். அப்போ பார்க்கிறோம், இந்த ப்ராஃபட்டிக் லாங்குவேஜில் தான் இந்த ஐயோ என்ற ஒரு வார்த்தை காணப்படும். அந்த ஐயோ என்பது ஆங்கிலத்தில் டூம், முடிவு உண்டாகுதல் என்ற பொருள்பட சொல்லப்பட்டிருக்கிறோம். இரத்த பலிகளின் நகரத்திற்கு ஐயோ பார்க்கிறோம். அந்த அசிரிய தேசத்து இராணுவ படை வீரர்கள் பிற தேசத்துடைய இராணுவ படை வீரர்களை பிடித்து கொண்டு வந்து ரொம்ப கொடூரமாய் நடத்துவார்கள். அவர்கள் சாகடிப்பார்கள், எல்லாத்தையும் எரித்து போடுவார்கள். எந்த நாட்டு மேல யுத்தம் பண்ணாலும் கடைசியாக அவர்கள் செய்வது டோட்டல் நாட்டையும் எரித்து போடுவாங்க. டோட்டல் நாட்டில் இருக்கிற மக்களையும் பிடிச்சிட்டு போய் வேற வேற தேசத்துல போய் வச்சிருவாங்க. சுய தேசத்துல ஒருத்தனை கூட வச்சிருக்க மாட்டான். ஏன்னா சுய தேசத்துல ஒருத்தன் வச்சிருந்தானா திரும்பி அவன் நம்மளுக்கு எதிராக மாறிடுவான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எரிச்சு சாம்பலாக்கி பெரிய பெரிய தளபதிகளும் அரசர்களையும் எல்லாருமே கொலை செஞ்சிருவான். ஆண்டவர் அதுக்கு சொல்ற வார்த்தை தான் இரத்த பலிகளின் நகரத்திற்கு ஐயோ. இது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. பொய்யும் பித்தலாட்டமும் நிறைந்த ஒரு நகரமாய் காணப்படுகிறது. கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. உலகம் முழுவதும் இவன் போய் ஜெயிச்சுட்டு வரான். உலகம் முழுவதும் இருக்கிற கொள்ளை பொருட்கள்னால தன்னுடைய ராஜ்யத்தை நிரப்பி கொண்டான் என்று பார்க்கிறோம். எந்த தேசத்தை பிடிச்சிட்டு வந்தாலும் அந்த தேசத்தினுடைய பொன் பொருள் எல்லாத்தையுமே தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வந்துருவான். உலகம் முழுவதும் இருக்கிற அந்த பொருளால் அவன் தேசம் நிரம்பிட்டு கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. நம்மளுடைய வேத புஸ்தகத்துல அசிரிய தேசத்துடைய ராஜாவுடைய சொல்லை கேட்கலாம். இந்த 2 ராஜாக்கள் 18:31 பார்க்கிறோம். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அந்த ராஜா சொல்றது, எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசிரிய ராஜா சொல்கிறதாவது, நீங்கள் என்னோட ராசியாகி காணிக்கையோடு என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசம் உள்ள தேசமும் ஒலிவ எண்ணெயும் தேனும் உள்ள தேசமும் ஆகிய சீமைக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களுக்கு போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். இங்க பார்க்கிறோம், அசிரிய தேச ராஜா அழகான ஒரு பொய் சொல்கிறத பார்க்கலாம். பிற தேசத்தை வஞ்சிக்கிறதும் பொய்யினால பிற தேசத்தை தன் வசம் படுத்துவதும் அவனுக்கு எளிதான காரியமாய் இருந்தது. ஆனால் இந்த இடத்துல யூதா தேசம் விழல. ஆண்டவர் யூதா தேசத்தை காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். ஒரு எதிரி தேசத்து ராஜா இந்த மாதிரி சொல்லி அந்த தேசத்துடைய மக்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்தான் என்று பார்க்கிறோம். அதை பார்க்கும்போது இரத்த பலிகளின் நகரத்திற்கு ஐயோ. அங்க முடிவு உண்டானது. அசிரிய தேசத்துடைய நகரத்துக்கு முடிவு உண்டானது. நினிவே தேச பட்டணம் மண்மேடாயினது. இது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. நாகும் 3:2 எதிரிகளுடைய அந்த கற்பனை ஆண்டவர் அழகான ஒரு வசனம் மூலமா சொல்லியிருக்கிறார்.
பாபிலோனியர்களும் மேதியர்களும் சேர்ந்து வந்து அசிரியா தேசத்தை பிடிச்சாங்கன்னு பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது ஒரு யுத்தம் நடைபெறுகிற ஒரு காட்சியை எவ்விதமாய் படம் பிடித்து காட்டியிருக்கிறார் பார்க்கிறேன். சவுக்குகளின் ஓசை, சவுக்கு அடிக்கிற ஓசை, உருளைகளின் அதிர்ச்சி, குதிரைகளின் பாய்ச்சலுக்கும் ரதங்களின் கடகன ஓடுகிற சத்தமும், இந்த சத்தம் எல்லாம் அவனுடைய காதுல படுது. இந்த சத்தம் எல்லாம் பேட்டில் அகைன்ஸ்ட் அசிரியா, அசிரியா தேசத்துக்கு அகைன்ஸ்டான பேட்டில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நாகு 3:2 அழகா விவரிச்சு சொல்லப்பட்டிருக்கிறது. குதிரைகளின் பாய்ச்சல், ரதங்களின் கடகட என ஓடுகிற சத்தம், சவுக்குகளின் ஓசை, உருளைகளின் அதிர்ச்சியும், அந்த அந்த தேசத்துக்குள்ள எதிரி தேசம் எவ்வாறு கடந்து சென்றதுன்னு சொல்லிட்டு நாகும் 3:2 ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தீர்க்க வசனத்தை ஆண்டவர் அழகாய் ஒரு நாகுமுடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொயட்டிக் ரைட்டிங்ஸ். ஒரு எதுகை மோனை இருக்கும், எல்லல் இருக்கும், நகைச்சுவை இருக்கும், உருவகம் இருக்கும், இது மாதிரி எள்ளி நகையாடுகிற தன்மை இருக்கும். இதுலேயும் பார்க்கும்போது கடகண்ண என்ற ஓடுகிற சத்தம் சொல்லிட்டு ஒரு பொயட்டிக் தன்மையில இந்த வசனத்தை அழகாய் வடிவமைத்துள்ளார். நம்ம வீரர் குதிரை ஏறுகிறதும், பட்டயங்கள் துளங்குகிறதும், ஈட்டிகள் மின்னுகிறதும், வெற்றுண்டவர்களின் திரளும், பிரேதங்களின் ஏராளமும் அங்கே உண்டாயிருக்கும். பிணங்களுக்கு தொகை இல்லை, அவர்கள் பிணங்களில் இடறி விழுகிறார்கள். பார்க்கிறோம், மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரக்ஷன், மிகப்பெரிய ஒரு அழிவு அங்கு காணப்படுகிறதை பார்க்கலாம். வீரர் குதிரை ஏறுகிறதும், பட்டயங்கள் துளங்குகிறதும், ஈட்டிகள் மின்னுகிறதும், வெட்டுண்டவர்களின் திரளும், பிரேதங்களின் ஏராளமும். அந்த தேசம் எதிரிகளால் சூழப்பட்டு, அசிரியா தேசம், நினிவே பட்டணம் எதிரிகளால் சூழப்பட்டு எல்லாம் வெட்டி சாய்த்தார்கள் என்று பார்க்கிறோம். இவர்கள் எப்படி செய்தார்களோ அதே மாதிரி இவர்களுக்கும் செய்யப்பட்டது. இவர்கள் எதிரி தேசத்தை எப்படி செய்தார்களோ அதே மாதிரி இவர்களுக்கும் செய்யப்பட்டது. பிணங்களுக்கு தொகை இல்லை, எல்லாரும் வெட்டி மறித்து மாண்டார்கள். அவர்கள் பிணங்களில் இடறி விழுகுகிறார்கள். உயிரோடு இருப்பவர்கள் கூட பிணங்களில் இடறி விழுகுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு பெரிய யுத்தம் நடந்த காட்சியை 2 வசனத்துல படம் பிடித்து காட்டுகிறார். போன வசனமும் பார்க்கிறோம், சவுக்குகளின் ஓசையும், உருளைகளின் அதிர்ச்சியும், குதிரைகளின் பாய்ச்சலும், இதரங்களின் கடகண்ட ஓடுகிற சத்தமும், வீர குதிரை ஏறுகிறதும், பட்டயங்கள் துளங்குகிறதும், ஈட்டிகள் மின்னுகிறதும், வெட்டுண்டவர்களின் திரளும், பிரேதங்களின் ஏராளமும் அங்கே உண்டாயிருக்கும். பிணங்களுக்கு தொகை இல்லை, அவர்கள் பிணங்களில் இடறி விழுகிறார்கள். ஒரு அழகான ஒரு யுத்த காட்சியை வந்து படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கிறது. அசிரியன் வந்து நிரந்தரமாய் அவனுடைய நிலை முடிவுக்கு வந்தது என்பதை பார்க்க முடிகிறது. வரைக்கிறோம். அசிரிய தேசம் வந்து நான் ஏற்கனவே முன்னாடி வகுப்புல சொல்லியிருக்கிறேன், இஸ்தார் என்ற ஒரு கடவுளை கும்பிடுகிறவர்கள், இஸ்தார் என்ற ஒரு கடவுளை கும்பிடுகிறவர்கள். அந்த இஸ்தார் தேவதை வந்து பார்க்கும்போது அன்புக்கு கடவுள், காடஸ் ஆஃப் லவ், காடஸ் ஆஃப் வார், அன்புக்கு கடவுள், யுத்தத்துக்கு கடவுள், இன்ஃபெர்டிலிட்டி, பிள்ளை பேர் இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு கடவுளாய் அந்த தேவதை காணப்பட்டால், அந்த இஸ்தார் கோயில்களை பார்க்கிறோம், வேசிகளும் விபச்சாரம் நடக்கிற ஒரு கோயிலாய் அது காணப்பட்டது. அது பார்க்கிறோம். ஆண்டவர் அருவருக்கிற ஒரு காரியம் என்னவென்று பார்த்தால் வேசித்தனம். இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே நடந்தாலும் ஆண்டவர் அதை கண்டிக்கிறார், புற தேசத்தில் நடந்தாலும் அதை அவர் கண்டிக்கிறார். தன் வேசித்தனங்களினால் ஜாதிகளையும், தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரியும், ரூபவதியுமாய் இருக்கிற வேசியினுடைய திரளான வேசித்தனத்தின் நிமித்தம் இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து பார்க்கிறோம். வேசித்தனமும் சூனிய காரியமாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் வந்து, இந்த பேர் பார்க்கிறோம். ஆண்டவர் விரோதமாய் வந்தால் எல்லாமே நிலையற்றதாய் இல்லாமல் போவதாய் மாறிவிடும். இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் வஸ்திரத்தின் ஓரங்களையும் உன் முகம் மட்டும் தூக்கி எடுத்து ஜாதிகளுக்கு உன் நிர்வாணத்தையும் ராஜ்யங்களுக்கு உன் மானத்தையும் தெரிய பண்ணி, ஆண்டவர் அவனுக்கு விரோதமாய் வருகிறார். பார்க்கிறோம். பிற தேசத்து ராஜ்யங்களுக்கு அந்த தேசத்தை ஒப்பு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். பிறர் உன் முகத்தை தூக்கி எடுத்து ஜாதிகளுக்கு உன் நிர்மாணத்தையும் ராஜ்யங்களுக்கு உன் மானத்தையும் தெரிய பண்ணி அவர்களெல்லாம் தோத்து போகிற என்று பார்க்கிறோம். காடஸ் ஆஃப் வார், காடஸ் ஆஃப் லவ் என்பது தோத்து போனது.
இஸ்தார் தேவதை அவர்களை கைவிட்டது. இஸ்தார் தேவரை வணங்குகிறவர்கள் சூனியம் பார்க்கிறவர்களாகவும் விபச்சாரம் பண்ணுகிறவர்களாகவும் காணப்பட்டார்கள். அதையெல்லாம் அந்த தேவன் இதனாலே என்ன சொல்கிறேன், இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து, ஆண்டவர் விரோதமாய் வந்தால் அவனுடைய வாழ்க்கை முடிவாகும். நினிவே பட்டினம் மண்மேடாய் மாறி போன காட்சியை வரலாற்றில் பார்க்க முடியும். உன்மேல் தீட்டானவர்களை எரிந்து உன்னை கனவீனப்படுத்தி உன்னை வேடிக்கையாக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கனவீனப்படுத்தியும் வேடிக்கையாக்கியும் போடுவேன். ரெண்டும் அங்கே நடந்தது என்று பார்க்கிறோம். உலகத்திலே மேன்மையான ஒரு பட்டணமாய் காணப்பட்டது. இப்போ சொல்வது என்ன, அமெரிக்கா தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து தாழ்ந்து போனுச்சுன்னா எப்படி காணப்படுமோ, இப்போ தாழ்ந்து போகல, ஆனா மேன்மையான ஒரு ஸ்தானத்துல இருக்கு. அமெரிக்கா மாதிரி தான் ஒரு காலகட்டத்துல நினிவே பட்டணம் ஒரு மேன்மையான ஸ்தானத்துல இருந்தது. அசிரியா தேசம் ஒரு மேன்மையான ஸ்தானத்துல இருந்தது. எல்லா தேசத்து வர்த்தகர்களும் அங்க வருவாங்க, ட்ரேட் நடக்கும். எல்லா தேசத்து வர்த்தகரும் வந்து ட்ரேட் நடத்துவாங்க. எல்லாம் மேன்மையாய் உன்னத பட்டணமாய் காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவருக்கு விரோதமாய் காரியங்களும் சம்பவங்களும் மனிதர்கள் செய்யும் போது அன்னைய பார்க்கிறோம், கனவீனப்படுத்துகிறார், வேடிக்கை ஆக்கி போடுகிறார் என்று பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் அதுக்கு விரோதமாய் வருகிறார் என்று பார்க்கிறோம். அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு அவர் அதே தான் செய்கிறார். அமெரிக்கா தேசம் ஆண்டவருக்கு விரோதமாய் செல்லும் என்றால் நினிவே பட்டணத்துக்கும் அசிரியா தேசத்துக்கு நடந்தது போலவே நடப்பதை நாம் பார்க்கலாம். ஏனென்றால் அங்கேயும் கனவீனம் நடக்கிற, வேசித்தனமும் உல்லாசத்தனமும், ஆண் திருமணம் முடித்துக் கொள்வதும் பெண் திருமணம் முடித்துக் கொள்வதும் என்ற காட்சிகள் எல்லாம் நடந்தேறி கொண்டிருக்கிறன. ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பாவமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் அந்த அமெரிக்கா என்ற ஸ்தானத்திலிருந்து ஆண்டவர் தழுகிற காட்சியை நாம் வரும் ஆண்டுகளில் நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் அசரியாவை நியாயம் தீர்த்தவர் இன்னும் அதே தேவன் தான் நம்ம இன்றும் காணப்படுகிறார் பார்க்கிறோம். அப்பொழுது நாகும் 3:7, அப்பொழுது உன்னை காண்கிறவன் எல்லாம் நினிவே பாழாய் போயிட்டு அதற்காய் புலம்புகிறவர் யார்? ஆறுதல் சொல்லுகிறவர் உனக்கு அங்கே தேடுவேன் என்று சொல்லி உன்னை விட்டோடி போவான். பார்க்கிறோம், ஆறுதல் எங்கே கிடைக்கும்? பார்க்கிறோம், இவன் உலகம் முழுதும் சென்று எல்லா நாடுகளையும் தீக்கிரையாக்கி மனிதர்களை கொலை செய்து எல்லாம் தன்னுடைய செழிப்பை எல்லாம் பிற தேசத்திலிருந்து கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் பார்க்கிறோம், நினிவே பாழாய் போயிட்டு அதற்காய் புலம்புகிறவர் யார்? யாரும் இல்லை. பார்க்கிறோம், நாகும் என்ற பெயருக்கு ஆற்றுதல் படுத்துகிறவர் என்ற அர்த்தமாம் என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே யூதா தேசத்துக்கு ஆறுதல் கிடைத்ததை நாம் பார்க்க முடியும். சுத்தி நினிவே பட்டணம் சுத்தி அசிரியா தேசத்துடைய ராஜ்யமாய் இருந்தது. ஆனால் யூதா தேசம் மட்டும் யாரும் பிடிக்கப்பட முடியாமல் ஒரு குட்டி தேசம் அசிரியா தேசத்துக்கு எதிராக நின்று ஆண்டவர் செய்த காரியத்தினால் சனகரிப்பு அரசன் தோத்து ஓடி போனதை பார்க்க முடியும். பார்க்கிறோம், ஆறுதல் சொல்லுகிறவர் யாரும் இல்லாமல் போனார்கள் நினிவே பட்டணத்துக்கு. ஆனால் யூதா தேசத்துக்கு ஆறுதல் அளிப்பவர் தேவனாய் அங்கே காணப்படுகிறார். அவர் இந்த செய்தியெல்லாம் அவர்கள் கேள்விப்படும் போது நினிவே பட்டணம் அழிந்து ஒன்றுமில்லாமல் போனது என்று சொல்லும் போது அவர்கள் ஆறுதல் அடைந்தார்கள். ஏனென்றால் ஒரு பெரிய தேசம், பெரிய பட்டணம், யாராலும் தோற்கடிக்க முடியாத ஒரு பெரிய ராஜாங்கம். ஆனால் தேவன் அவர்களை தோற்கடித்தார், யூதா தேசத்தை காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். ஆறுதல் சொல்கிறவர் உனக்கு எங்கே என்று தேடுவேன் என்று சொல்லி உன்னை விட்டோடி போவான் என்று பார்க்கிறோம். இந்த 8ஆம் வசனத்திலிருந்து 8, 9, 10 என்ற 3 வசனத்துல ஒரு வரலாற்று குறிப்பு காணப்படுகிறது. என்னுடைய இது தெரியுதா? என்னுடைய ஃபேஸ் தெரியுதா? 8, 9, 10 என்ற 3 வசனம் வந்து ஒரு வரலாற்று குறிப்புகள் பார்க்கலாம். இது நாகும் புஸ்தகத்துல ஒரே ஒரு வரலாற்று குறிப்பு தான் காணப்படுகிறது. அது வந்து பாத்தீங்கன்னா 8, 9, 10. இந்த வரலாற்று குறிப்பு அவன் காலத்திலே நடந்த வரலாற்று குறிப்பு.
அசரிய தேசத்து காலகட்டத்திலே எகிப்தும் ஒரு மிகப்பெரிய ராஜ்யம்தான். பேரரசா இல்லாமல் ஒரு பெரிய ராஜ்யம்தான் பார்க்கிறோம். எகிப்து என்பது ஆப்பிரிக்கா தேசம்தான். எகிப்து என்பது ஆப்பிரிக்கா தேசம்தான். பிப்ளிக்கல் காலத்து எகிப்து என்பது கற்பர்களால் ஆன பட்டணம்தான் எகிப்து. அது மிகப்பெரிய ராஜ்யமாய் காணப்பட்டது. பேரரசாய் அல்ல, ராஜ்யமாய் காணப்பட்டது பார்க்கிறோம். அது வந்து பார்க்கிற நதிகள் மத்தியில் இருந்த நோ அம்மோனை பார்க்கிலும் நீ தண்ணி குடிச்சுக்கிறேன். உண்மை நதிகள் மத்தியில் இருக்கிற நோ அம்மோனை பார்க்கிலும் நீ சிரேஷ்டமோ. அதை சுற்றிலும் தண்ணீர் இருந்தது, சமுத்திரம் அதன் அரணும், சமுத்திரக்கால் அதன் மதிலுமாய் இருந்தது. பார்க்கிறோம், ஒரு எகிப்து பட்டணம் அது தலைநகரமாக விரிகிறது. நோ அம்மோன்னா தலைநகரம். ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் 1 minute. சிட்டி ஆஃப் அம்மோன். மீனிங் வந்து சிட்டி ஆஃப் அம்மோன். அம்மோன் வந்து பார்த்தீங்கன்னா சன் காட், எகிப்துடைய தலைமை கடவுள், சன் காடை குறிக்கும். த சிட்டி ஆஃப் அம்மோன் வருகிறோம். இந்த அம்மோன் வந்து சுற்றிலும் தண்ணீர் இருந்தது. இங்கே தான் இருக்குது நோ அம்மோன். தீப்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த இந்த மேப்ல கீழே நைல் நதி ஓடுது. நைல் நதிக்கு கீழே நோன்னு ஒன்று போட்டிருக்கு, தீப்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கு. இதுதான் அந்த பட்டணம். கைரோவில் இருந்து இப்போது இருக்கிற கைரோவில் இருந்து 400 மைல்ஸ் வந்து சவுத் ஆஃப் கைரோ. அந்த தீப்ஸ் பட்டணம் வந்து ஒரு பெரிய அந்த காலகட்டத்தில் ரொம்ப பெரிய ஒரு பட்டணமா இருந்தது, அதிசயத்தக்க ஒரு பட்டணமா இருந்தது. அவர்களுக்கு கட்டின கோயில்கள், மாட மாளிகைகள் எல்லாம் நவீன காலத்துல கூட கட்டப்பட முடியாத அளவுக்கு பெரிதாய் காணப்பட்டது பார்க்கிறோம். இதை ஏன் இங்க சொல்றாருன்னா, நாகும் அவனை பார்க்கிலும் நோ அம்மோனை பார்க்கிலும் நீ சிரேஷ்டமோ, நீ பெரியவனோ சொல்லிட்டு அசிரியாவை பார்த்து கேட்கிறான். ஏனென்றால் அசிரியா தேசமும் டைக்ரிஸ் நதியை ஒட்டி தான் அமைந்திருந்தது. ஒரு அரணா இருந்தது. அதே மாதிரி இந்த நோ அம்மோன் பட்டணமும் இந்த நைல் நதியை ஒட்டி இருந்தது. சமுத்திரம் அதன் அரணும், சமுத்திரக்கால் அதன் மதிலுமாய் இருந்தது. இயற்கை அரணாய் இந்த தேசம் கொண்டு இருந்தது. இந்த நோ அம்மோன் என்ற தலைநகர், எகிப்துடைய தலைநகர் இயற்கையாய் அமைந்த ஒரு பாதுகாப்பு அரண் அதை சூழ்ந்து காணப்பட்டது. அதே மாதிரி தான் அசிரியா தேசமும் இயற்கையால் அமைந்த பாதுகாப்பு அரண் சூழ்ந்து காணப்பட்டது. டைக்ரிஸ் நதியை ஒட்டி அவன் கட்டி இருந்தான். சில நதிகளை கால்வாயாய் உள்ளக்க வெட்டி அதுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தான். இவ்வளோ தூரம் பாதுகாப்பு இருந்தாலும் கூட என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த நோ அம்மோன் பட்டணத்தை வந்து அசிரிய அரசன் வந்து வெற்றி கொண்டு போகிறான், ஜெயிச்சுட்டு போறான். அறிகிறோம் நைல் நதி. இது பார்க்கிறோம், இந்த தேசத்துல 100 கேட் போடப்பட்ட 100 கேட் இருந்தது. நோ அம்மோன் பட்டணத்துக்கு 100 கேட் வாசல், 100 கேட் வாசல் போட்ட ஒரு பெரிய வாசல் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதனுடைய கோயில், கிட்டத்தட்ட கோயில் வந்து பார்க்கிற 300 அடி நீளமும் 170 அடி அகலமும் கொண்ட ஒரு பெரிய கோயில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய செழிப்பாய் அந்த பட்டணம் காணப்பட்டது பார்க்கிறோம். அந்த பட்டணத்துக்கு உதவியாய் எத்தியோப்பியாவும் எகிப்தும் எண்ணிறந்த சேனையால் அதற்கு பலனாய் இருந்தது. எத்தியோப்பிய படை வந்து அலைன்ஸ், எகிப்து படைக்கு அலைன்ஸா இருந்தாங்க. அப்போ பார்க்கிறோம், எத்தியோப்பிய படைகள் வந்து எகிப்துடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. எத்தியோப்பிய நாடு எகிப்துடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அதனால என்னாச்சுன்னா அலைன்ஸ் கொடுத்துருந்தான். யாராவது தாக்க வரும்போது இவனுடைய படையை கொடுத்து எகிப்து தேசத்துக்கு படையை கொடுத்து உதவி செய்வான். அதே மாதிரி பார்த்தோன்னா அதற்கு பலனா இருந்தது. பூத்தும் லூபிமும் அதற்கு சகாயமா இருந்தது. பூத்தும்னா லிபியா, ஆங்கிலத்தில் சொல்வதுன்னா லிபியா.
இப்போது இருக்கிற லிபியா. லூபின்னா அதுக்கு ஆங்கிலத்துல புட்டு என்று சொல்லுகிறார்கள். அது வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஆப்பிரிக்காவா இருக்கும், நார்த் ஆப்பிரிக்காவா இருக்குன்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா அந்த நோ அம்மோன் தேசத்து அந்த நகரத்துக்கு எத்தியோப்பியா உதவிக்கு வரான், லிபியா உதவிக்கு வரான், நார்த் ஆப்பிரிக்கால இருந்து உதவி வருது, எல்லா படை வீரர்களுடைய உதவியும் இருந்தது, நைல் நதியுடைய பாதுகாப்பு இருந்தது, கடல் அதுக்கு அரணாய் இருந்தது, எல்லாம் இயற்கையே அதற்கு அரணாய் இருந்தது. ஆனால் அசர்பனி பால் என்ற எசேக்கியா அரசன் வந்து அதை வந்து சூறையாடிட்டு போயிடுறான். அசரிய அரசன் தான் வந்து சூறையாடிட்டு போறான். இப்ப என்ன சொல்றானா, இவ்வளோ அரணாய் இருந்த தேசம் ஆயினும் படிக்கிறோம், ஆயினும் அவன் குடி விலக்கப்பட்டு சிறையிருப்பிலே கொண்டு போகப்பட்டாள். அவள் குழந்தைகள் எல்லா வீதிகளின் முனைகளிலும் மோதி அடிக்கப்பட்டார்கள். அவளுடைய கனவான்கள் பேரில் சீட்டு போட்டார்கள். அவளுடைய பெரியவர்கள் எல்லாரும் சங்கிலியால் கட்டப்பட்டார்கள். இந்த அம்மோன், நோ அம்மோன் என்ற அந்த எகிப்திய தலைநகரம் எல்லாம் மண்மேடாய் மாறி போனது. எல்லாத்தையும் வந்து இடிச்சுட்டான். கல்லால கட்டினதான் இடிக்க முடியல, மேக்சிமம் இடிச்சுட்டு என்ன செய்யறானா, எல்லாத்தையும் குழந்தைய வந்து ஒரு வீதியோடைய முனையில தலையை வந்து மோதி சாகடிப்பான். பெரிய பெரிய செல்வந்தர்கள் சீமானர்களையும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா சங்கிலியால் கட்டப்பட்டு அவன் அசிரியா தேசத்து நாட்டுக்கு கூட்டு போனான். பார்த்தீங்கன்னா குடி விலக்கப்பட்டது. ஆயினும் அவள் குடி விலக்கப்பட்டு சிறையிருப்பிலே கொண்டு போகப்பட்டாள். குடியிருக்கிற தேசம் இல்லாமல் ஆறி போனது. அப்ப பார்க்கிறோம், இவ்வளவு பெரிய நோ அம்மோன் பட்டணம், இவ்வளவு பாதுகாப்பு இருந்தோம், செல்வ செழிப்பு இருந்தோம், பெரிய பெரிய ஆட்களால் வெற்றி கொள்ளப்பட முடியாமல் இருந்தோம். அசிரிய தேசத்து அரசன் வந்து அதை வெற்றி கொண்டிருக்கிறான். அதை வெற்றி கொண்டான். பார்க்கிறோம், அந்த தேசத்தை வந்து பாலாய் மாறி போனது. அது போல நீயும் மாறி போவாய். உனக்கு என்ன தைரியம் இருந்ததுன்னா, அவனுக்கு நம்மளுக்கு டைகிரிஸ் நதியுடைய பாதுகாப்பு இருக்கு, பெரிய வீரர்கள் இருக்கிறார்கள், செல்வ செழிப்பு நிறைந்த பட்டணமாய் நினிவே இருந்தது, அதை யாரும் பிடிக்க முடியாது என்று இருந்தார்கள். ஆனால் ஒரு ஒப்புமையாய் இந்த தேசத்தை அவனுக்கு காட்டுகிறார் ஆண்டவர். பார்க்கிறோம், பெரிய பெரிய செல்வந்தர்களையும் சீமானங்களையும் சங்கிலியால் கட்டி கொண்டு அவன் நாட்டுக்கு, அசிரியா தேசத்து நாட்டுக்கு கொண்டு போனான் என்று பார்க்கிறோம். நீயும் வெறி கொண்டு ஒளிந்து கொள்வாய். இந்த நோ அம்மோன் விழுந்தது போல நீயும் வெறி கொண்டு ஒளிந்து கொள்வாய். நீயும் உன் சத்ருவுக்கு தப்ப அரணான கோட்டையை தேடுவாய். ஆண்டவர் அந்த எகிப்து தேசத்துடைய தலைநகரை ஒப்புமையா சொல்கிறாரு. அவனுக்கு நடந்தது போல நீயும் வெறி கொண்டு ஒளிந்து கொள்வாய், நீயும் உன் சத்ருவுக்கு தப்ப அரணான கோட்டையை தேடுவாய். ஒரு பாதுகாப்பு கோட்டையை நோக்கி ஓடி தேடுவாய் சொல்லிட்டு சொல்றார். ஒரு அரண்கள் எல்லாம் முதல் பழுக்கும் பழங்களில் உள்ள அத்தி மரங்களை போல இருக்கும். அவைகள் குலுக்கப்பட்டால் அவைகளின் பழம் தின்கிறவன் வாயிலே விழும். இது ஒரு பொயட்டிக் லாங்குவேஜ் என்பது இந்த வசனத்திலிருந்து நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். ஒரு பொயட்டிக் லாங்குவேஜ், எல்லல் இருக்கும், சுவை இருக்கும். அதுக்கப்புறம் அத்தி மரத்தை வந்து முதல்ல பழுக்கிற பழங்களை உடைய அத்தி மரங்களை வந்து குலுங்குனா கீழே வந்து விழும். அந்த பழம் வந்து யாருடைய வாயில வந்து விழுதுன்னா பழம் திங்கிறவனுடைய வாயில் விழும். உன் அரண்கள் எல்லாம் முதல் பழக்கும். பெரிய அரண்கள் எல்லாம் கட்டி வச்சிருந்தான் அசிரியா தேசத்து அரசன். பெரிய அரண்கள், தனக்கு பாதுகாப்பு கொடுக்கும் சொல்லிட்டு அரண்கள் எல்லாம் கட்டி வச்சிருந்தான். ஆனா அது எப்படி இருக்கும்னு சொல்லனா, முதல்ல பழக்கும் அத்தி மரத்துல கீழே நின்று மரத்தை ஆட்டுனா எல்லாம் குலுங்கி கீழே வந்து விழுறது போல அவைகளின் பழம் திங்கிறவன் வாயிலே வந்து விழும். எதிரிகளுடைய வாயில வந்து அந்த பழங்கள் வந்து விழும் சொல்லிட்டு ஒரு உருவகமாய் சொல்லப்பட்ட விஷயம்தான். அப்படிங்கிற அத்தி பழம் அதை குலுங்கும் போது கீழே வாயை திறந்து ஒருத்தன் படுத்திருந்தானா வாயில வந்து விழுவது போல நீ உன்னுடைய எதிரி தேசத்துக்குள்ள வந்து விழுந்து போவ, தோற்கடிக்கப்படுவாய்ன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். நாகும் 3:13 வருகிறோம். இதோ உன் நடுவில் இருக்கிற ஜனங்கள் பேடிகள். வெற்றி பெற்றுட்டே இருக்கும்போது ஒரு மேன்மையான நிலைக்கு போயிடலாம். ஆனா அதே தேசத்துக்கு மிகப்பெரிய தோல்வி வந்தா பயந்து நடுங்கி போகிறான். அந்த தேசத்து மக்களை ஆண்டவர் பேடிகள் சொல்றார். பயந்து நடுங்கிற பேடிகளுக்கு சமமாய் உன் ஜனங்கள் இருக்கிறார்கள் சொல்றார். உன் தேசத்தின் வாசல்கள் உன் சத்ருவுக்கு முன் திறவுண்டு போகும், அக்னி உன் தாழ்பால்களை பட்சிக்கும். பார்க்கிறோம், உன் தேசத்துடைய வாசல்கள் உன் சத்ருவுக்கு முன் திறவுண்டு போகும். எவ்வளவு பெரிய
பூட்டு போட்டு பூட்டி இருந்தாலும் அக்னி தாழ்பாசலை பச்சிக்கிறதுனால எல்லாம் தேசம் விரிவாய் திறந்து இருந்தது. எல்லாரும் உள்ளக்கு வந்து அசிரியா தேசத்தை பிடித்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். டைக்ரிஸ் நதியில வெள்ளம் வந்ததுனால நம்மளுக்கு தெரியும், முன்னாடியே பார்த்துருக்கிறோம். டைக்ரிஸ் நதியில வெள்ளம் வந்ததுனால அந்த மதகுகள்லாம் உடைஞ்சி பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால மதகளுடைய கதவுகள்லாம் திறவு உண்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால எல்லாரும் உள்ளக்கு வந்து அசிரிய தேசத்தை ஈஸியா பிடிச்சு கொட்டான் பாபிலோனியர்கள். இந்த நாகும் 3:14 முற்றுகைக்கு தண்ணீரை மூண்டு வை, உன் அரண்களை பலப்படுத்து, சேற்றில் போய் களிமண்ணை மிதி, சூளையை கெட்டிப்படுத்து. பார்க்கிறோம் என்ன சொல்றாருன்னா ஆண்டவர், நீ சுத்தி எதிரிகள் சூழ்ந்து இருக்கிறாங்க. ஒரு எல்லல் நகையில இது சொல்லப்பட்டது, முற்றுகைக்கு தண்ணீர் மூண்டு வை. முற்றுகையிட்டா தண்ணீர் வந்து வெளியில இருந்து தான் வரணும், அதை வந்து அடைச்சிருவான் எதிரி. பார்க்கிறோம் தண்ணியை வந்து நீ அசிரிய தேசத்து ராஜாவை பார்த்து சொல்ற ஒரு வசனம், தண்ணீரை வந்து மொண்டு வை, ஒரு அரண்களை பலப்படுத்து. எப்போதுமே சேதாரம் அடைஞ்சு இருக்கிற அரண்கள், ஆனால் என்ன சொல்றான்னா, நீ போய் உன் அரண்களை பலப்படுத்து, சேற்றிலே போய் களிமண்ணை மிதி, களிமண்ணை மிதிச்சு சூளையை கெட்டிப்படுத்து, பெரிய இடிஞ்சு போன ஸ்தலத்தெல்லாம் நீ திரும்பி செம்மண்ணு சொல்லிட்டு சொல்லுகிறார். ஆனா இது எதிர்மறையாய் சொல்லப்பட்ட ஒரு வசனம், எதிர்மறையாய் சொல்லப்பட்ட வசனம். உன்னால் அது முடியாது என்பதுதான் பொருள்படும். பார்க்கிறோம், யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிற மாதிரி இது செய்யக்கூடாது. யுத்தம் இல்லாத காலகட்டத்துல அது செய்யலாம். பார்க்கிறோம், எள்ளி நகையாற்ற தன்மையில சொல்லப்பட்ட ஒரு வேத வசனம். பார்க்கிறோம், அங்கே அக்னி உன்னை பட்சிக்கும், பட்டயம் உன்னை சங்கரிக்கும். எப்படி தோத்து போறானா, இவன் வந்து பிற தேசத்தை பிடிச்சானா டோட்டலா எரிச்சிருவான், தீக்கிரையாக்கிடுவான். அதே மாதிரி இங்க அக்னி உன்னை பட்சிக்கும், இவனுடைய தேசமும் அக்னியால தீக்கிரையாக்கப்பட்டது. பட்டயம் உன்னை சங்கரிக்கும், பட்டயத்தினாலே சாகடிக்கப்பட்டான். அது பச்சை கிளியை போல் உன்னை பட்சித்து போடும். பச்சை கிளியை போல் உன்னை பட்சித்து போடும்னா, ஒரு வயல் நிலத்துல விளைஞ்ச பயிர்கள் இருக்கும், பச்சை கிளி வந்து டோட்டலா வந்து உட்கார்ந்துட்டா எல்லாத்தையுமே அது சாப்பிட்டுட்டு உன்னை கூட மீதி வைக்காம பறந்து போவது போல பச்சை கிளியை போல உன்னை பச்சித்து போடும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அதே மாதிரி பச்சை கிளியை வந்து அவனுக்கு ஓமையா சொல்றார், உன்னை பச்சை கிளி தனதாக்கி கொள், வெட்டுக்கிளி தனதாக்கி கொள் என்று, உன்னை வெட்டுக்கிளி தனதாக்கி கொள்னு சொல்லிடுற. பச்சை கிளியும் வெட்டுக்கிளிக்கும் ஓமையா சொல்றார். என்னன்னா, நீ இப்படி எல்லாம் நடக்க போகுது, நீ உன்னை பெருக்கிக்கோ, உன்னை பலப்படுத்திக்கோ, உன்னை அதிகமா ஆக்கிக்கோ. எதிரிகள் உன்னை வந்து உன்னை யுத்தத்துக்கு வரப்போகிறாங்க, ஆனால் அதனால அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. கடைசியாய் நடந்த நிகழ்வுல பார்க்கும்போது ஒன்றும் செய்ய முடியாம தோத்து போகிறதை பார்க்க முடியும். அந்த காலகட்டத்துல அசிரிய தேசம்தான் வேர்ல்டு ட்ரேடு சென்டரா இருந்தது. இப்ப அமெரிக்கால இருக்குது வேர்ல்டு ட்ரேடு சென்டர்னு ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. அதே மாதிரி பார்க்கிறோம், வர்த்தகர் அதிகமான பிஸ்னஸ் மேன் எங்க இருந்தானா எப்போதுமே தலைநகர்ல தான் இருப்பான், பிஸ்னஸ் அதிகமா நடக்கும். இப்போ பார்க்கிறோம், அசிரிய தேசத்துல உன் வர்த்தகரை வானத்து நட்சத்திரங்களையும் அதிகமாக்கினாய். எல்லாரும் அந்த தேசத்துல போய் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பான். வானத்து நட்சத்திரங்களை அதிகமாக்கினாய். பெரிய பெரிய பிடித்த தேசத்து மக்களும் கூட இங்க வந்து பிஸ்னஸ் பண்றதுக்கு வருவான். இந்த பச்சை கிளிகள் பரவி பறந்து போகும். ஆனால் என்ன செய்யும், யுத்தம் நடக்கும் போது தோல்வி நமக்கு வரும் தெரிஞ்சா என்ன செய்யும், இந்த பிசினஸ் மேனை எல்லாம் பறந்து போய் எங்க போவாரானே தெரியாது. பச்சை கிளிகள் பரவி பறந்து போகும். இந்த பிசினஸ் மேன் எங்க போவானே யாருக்குமே தெரியாது, வேற ஒரு தேசத்துக்கு ஓடி போயிடுவான். இது உருவகமாய் சொல்லப்பட்ட ஒரு ஒரு ஆர்ட் தான். நல்ல பிசினஸ் பண்றவெல்லாம் என்ன செய்வானா, யுத்தம் நடக்க போற தேசத்துல இருக்க மாட்டான். தன்னை இப்போது கூட அமெரிக்கா தேசத்துல எல்லா செல்வ செழிப்பும் எல்லாமே இருக்குது. அவன் தோத்து போனான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் நாட்டுல இருக்கிற எல்லா செல்வத்தையும் வித்துட்டு எல்லாருமே தன்னோட சுய தேசத்துக்கு ஓடி போவாங்க. எல்லாருமே சுய தேசத்துக்கு ஓடி போவாங்க. வர்த்தகத்துக்கு அமெரிக்கா உலக வர்த்தகத்துல 60% கையில வச்சிருக்கிறான். உலக வர்த்தகத்தை 60% கையில வச்சிருக்கிறான். அதே மாதிரி பார்க்கிறோம், அசிரியா தேசத்து வர்த்தகமும் உலகத்திலே மிக அதிகமாக வர்த்தகம் நடைபெற்ற ஒரு இடம். ஆனால் பார்க்கிறோம், தோல்வி ஏற்படும் போது ஒரு
ஒரு பச்சை கிளிகளை போல பறந்து அது காணா போயிடுவான், எல்லாமே ஓடி போயிடுவான். உன் மகுட வர்த்தனர் வெட்டுக்கிளிகளுக்கும் உன் தலக்கர்த்தர் பெருங்கிளிகளுக்கும் சமமா இருக்கிறார்கள். பார்க்கிறோம், ஒரு கிரவுன் வச்ச ஒரு பெரிய வர்த்தகனரும் தலகர்த்தர் ஒரு பெரிய தளபதிகளும் பெரிய செல்வந்தர்களும் என்ன பெருங்கிளிகளுக்கு சமமா இருக்கிறார்கள். அவர்களுக்கு குளிர்ச்சியான நாளிலே வேலைகளில் பாளையம் இறங்கி சூரியன் உதித்த மாத்திரத்தில் பறந்து போகும், பின்பு அவைகள் இருக்கும் இடம் என்னதென்று தெரியாது. அரைக்கிறோம், கிளிகளும் வெட்டுக்கிளிகளும் இதையெல்லாம் என்ன செய்யணும்னா அதிகால குளிர்ச்சியான நாளில வேலைகளில் பாளையம் இறங்கி நன்மையா இருக்கும்போது, சமாதானமா இருக்கும்போது எல்லாமே அமைதியா இருப்பாங்க. ஒரு ஒரு உஷ்ணம் வரும்போது, சூரியன் உதிக்கும் மாத்திரத்தில் பறந்து போகும். பெரிய உஷ்ணம் வரும்போது, அந்த வெட்டுக்கிளிகளும் பெருங்கிளிகளும் என்ன செய்யும்னா பறந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடும். உதித்த மாத்திரத்தில் பறந்து போகும், பின்பு அவைகள் இருக்கும் இடம் இன்னதென்று தெரியாது. இதுக்கு உருவகமா சொல்லியிருக்கிறான். அமைதியா இருக்கும்போது எல்லாருமே அசிரியா தேசத்துல இருந்தாங்க. நீவே பட்டணத்துல சந்தோஷமா இருந்தாங்க. நல்ல பிசினஸ் நடந்துட்டு இருந்தது. ஆனால் பார்க்கிறோம், ஒரு யுத்தம் வந்து தோல்விக்கு நேராய் பட்டணம் திரும்ப போகும்போது சூரியன் உதித்த மாத்திரத்துல ஒரு பெரிய யுத்தம் வந்த மாத்திரத்துல எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா பறந்து அவன் திசையை நோக்கி அவன் சுய தேசத்துக்கு ஓடி போகிறான் என்று பார்க்கிறோம். 3:19 உன் நொறுக்குதலுக்கு பரிகாரம் இல்லை, நொறுங்குதலுக்கு பரிகாரம் இல்லை. அசிரியா தேசத்துடைய கஷ்டத்துக்கு பரிகாரம் கிடையாது. அவன் அதை அடைந்தே தீரணும். இது வந்து காட்ஸ் பனிஷ்மெண்ட். இது வந்து காட்ஸ் பனிஷ்மெண்ட். அப்போ பார்க்கிறோம், பரிகாரம் வேற்று ஒரு நிலை கிடையாது. உன் காயம் கொடியது, உன் காயம் ரொம்ப கொடியது, அவன் பட்ட காயம் ரொம்ப கொடியது. அவன் என்னது பிற தேசத்துக்கு செஞ்சானோ அதே மாதிரி அவனுக்கு நடந்தது, அதே மாதிரி அவனுக்கும் நடந்தது. உன் செய்தியை கேட்பார் யாவரும் உன் பேரில் கை கொட்டுவார்கள். நீ வீழ்ந்து போனன்னு தெரிஞ்சுக்கிட்டா எல்லாரும் கை கொட்டு சிரிப்பார்கள். ஏனென்றால் அவன் செய்த செயல் அவனுக்கு நேரிட்டது என்று கை கொட்டுவார்கள், எல்லாம் கை கொட்டி சிரிப்பாங்க. உன் பொல்லாப்பு எந்நேரமும் யார் பேரில் தான் பாயாமல் போயிற்று. அவனை பத்தி கடைசியா சொல்லி முடிக்கிறார். 3:19 கடைசியா சொல்லி முடிக்கிறார். உன் பொல்லாப்பு எந்நேரமும் யார் பேரில் தான் பாயாமல் போயிட்டு. இவன் எல்லாத்தையுமே சண்டைக்கு இழுத்தான். பக்கத்துல இருக்கிற தேசம் எல்லா தேசத்தையும் சண்டைக்கு இழுத்தான். ஆனா ஒரே ஒரு தேசத்தை மட்டும் விட்டு வச்சான். அது தெற்கு தேசம். தெற்கு தேசம் விட்டு வைத்தான். ஏன்னா அவனை பிடிக்க போகும் இல்லை. ஆண்டவர் யுத்தத்தை நடத்தி ஜெயிக்க வைக்கிறார் என்று பார்க்கிறோம். தெற்கு தேசத்தை பார்க்கும்போது இவன் எல்லாத்தையுமே பாய்ஞ்சான், எல்லாருக்கும் கெட்ட பேர் எடுத்துக்கிட்டான். அதனால இவன் வீழ்ந்து மடிந்த நாள்ல எல்லாரும் அவனை பார்த்து கை கொட்டி சிரிப்பார்கள் என்று நாகும் 3:19 சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் கடைசி வசனம். இதையெல்லாம் நான் படித்து பார்க்கும்போது என் வாழ்க்கையில நான் வரலாற்றுல படித்த சம்பவங்கள்லாம் நினைவுக்கு வந்தது. ஆண்டவர் வந்து ராஜ்யங்களை ஏற்படுத்தி ராஜ்யங்களை தள்ளுகிறார். ஒரு ராஜா வாரான், இன்னொரு ராஜா அந்த ராஜா போகிறான், வேற ஒரு ராஜா வாரான், கொடுமையான ராஜா வாரான், அவன் வாழ்க்கை முடிஞ்சு போகுது. அப்படிங்கிறோம். அதிர்ஷ்யமான தெய்வன் இந்த உலக வாழ்க்கையில அந்த அரசாங்க நிலையிலே தலையிடுகிறவராய் காணப்படுகிறார். எதுவும் உண்மையானது நிரந்தரம் கிடையாது. தீமையானவனை அழிப்பார், பாவியை அவர் வெறுப்பார். பாவிக்கு இறங்குகிறவர் அவன் மனம் திரும்புவதற்காய் நீடிய பொறுமை உள்ளவர். ஆனால் அவன் மனம் திரும்பாமல் போவானால் அவனுடைய ராஜ்யம் இல்லாமல் போகும், அவனுடைய வாழ்க்கை இல்லாமல் போகும், அவனுடைய மண்மேடாய் மாறி போவான். நினிவே உலக வரலாற்றில செழிப்பாக இருந்தது. இந்த இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா தேசத்து போல இருந்தது. ட்ரேட் நடந்தது, வேசிகள் தெருக்களே நடந்து சென்றார்கள், சூனியக்காரிகள் செழிப்பாய் இருந்தார்கள், உலக வர்த்தகர்கள் எல்லாம் அவன் தேசத்துக்கு வந்து வர்த்தகம் செய்தார்கள். உலகத்திலே எங்கே வாழணும்னு கேட்டா நினிவே பட்டணத்துல வாழணும்னு சொல்லத்தக்கதாய் அந்த தேசம் இருந்தது. ஆனால்
ஆண்டவருக்கு விரோதமாய் அவன் பாவ வாழ்க்கையை திரும்பினால, அவனுடைய கொடூரம் உச்சத்தை எட்டினதுனால தேவன் அவனுக்கு விரோதமாய் வந்தார் என்று பார்க்கிறோம். அவனுக்கு விரோதமாய் வந்து அவனை இல்லாமல் பண்ணினார் என்று பார்க்கிறோம். பெரிய பாதுகாப்பு. அவன் அவன் தன் மனதிலே சொல்லிக் கொள்வான், எனக்கு நிகரானவன் யார் என்று அவன் சொல்லிக் கொள்வான். இயற்கை பாதுகாப்பு அரணாய் இருந்தது, டைக்ரிஸ் நதி பாதுகாப்பு அரணாய் இருந்தது, செல்வ செழிப்பு அவனுக்கு பாதுகாப்பு அரணாய் இருந்தது, பொருள் அவனுக்கு பாதுகாப்பு அரணாய் இருந்தது, தளபதிகளும் இராணுவ வீரர்களும் அதிகமான இராணுவ வீரர்கள் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள். அரண்கள் பட்டணம் எல்லாம் பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் தேவன் அதை நீக்கி போடுவார் என்றால் ஒரு 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 நொடி பொழுதிலே அது நீக்கப்பட்டு மண்மேடாய் மாறி போனான். வரலாற்றிலே சொல்லப்பட்டது போல அவன் சில நூற்றாண்டுகளுக்கு முன்தான் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தோண்டி எடுத்து இப்படி ஒரு நகரம் இருந்தது, இந்த நகரம் செழிப்பாய் இருந்தது என்று வெளியே கொண்டு வந்தார்கள். இந்த தேசத்து மக்கள் பூமி முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள், பூமி முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். அசிரியா தேசத்து மக்கள் காணப்படாமலே போனார்கள் பார்க்கிறோம். நினிவே, நாஹும் அவர் காட் regains, and Nineveh is no more, Assyria is no more, kingdom rise and fall, emperor come and go. பார்க்கிறோம், நினிவே இன்று இல்லை, அசரியா தேசம் என்று ஒன்று இல்லை, கிங்டம் ரைஸ் அண்ட் ஃபால். பார்க்கிறோம், எகிப்து தேசம் பெரிய ராஜ்யமாக இருந்தது, அவர்கள் அழிந்து போனார்கள். நினிவே, அசரியா தேசம், நினிவே பட்டணம் இல்லாமல் போனது, பாபிலோன் பட்டினம் இல்லாமல் போனது, மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யம் இல்லாமல் போனது, பிரிட்டன் சாம்ராஜ்யம் இல்லாமல் போனது, துருக்கி சாம்ராஜ்யம், ஒட்டமன் பேரரசு சாம்ராஜ்யம் இல்லாமல் போனது. முதல் வேர்ல்டு வார் முடியும் போது அந்த சாம்ராஜ்யம் இல்லாமல் போனது. இரண்டாம் உலக யுத்தம் முடியும் போது பிரிட்டன் என்ற சாம்ராஜ்யம் இல்லாமல் போனது. இப்போது அமெரிக்க என்ற ஒரு சாம்ராஜ்யம் நிலைத்து நிற்கிறது. அதோடைய ஃபாலை நாம் பார்க்க முடியும். கிங்டம் ரைஸ் அண்ட் ஃபால், எம்பரர்ஸ் கம் அண்ட் கோ, அவர் காட் கோஸ் ஆன் ஃபார் எவர் அண்ட் எவர். நம்மளுடைய தேவன் என்றென்றுமாய் நிலைத்திருப்பவர். நம்மளுடைய வாழ்க்கையிலே அந்த தெய்வத்தை பற்றி கொண்டு இருப்போமானால் டேக் ஹோம் மெசேஜ். நீங்க இந்த 3 அதிகாரத்திலிருந்து என்னத்தை நீங்க எடுத்து செல்வீங்க என்றால், அவர் காட் கோஸ் ஆன் ஃபார் எவர் அண்ட் எவர். அவர்தான் நிலையானவர், என்றென்றுமாய் இருப்பவர். நம்மளுடைய வாழ்க்கையிலே அவரை பற்றி கொள்வோம் என்றால் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளுக்கு எதிராக வராது. ஆண்டவர் நம்மளுடைய உள்ளத்தை பார்க்கிறார், நம்மளுடைய எண்ண அலைகளை பார்க்கிறார், நம்மளுடைய பரிசுத்தத்தை பார்க்கிறார், தன்னுடைய பிள்ளை எப்படி இருக்கிறான் என்று பார்க்கிறார். எல்லாவற்றையும் அறிந்தவர். காட்ஸ் நோ எவ்ரிதிங். ஒரு தனி மனிதன் வாழ்க்கை, ஒரு சாம்ராஜ்ய வாழ்க்கை, ஒரு தனி மனிதன் வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கை, அவனுடைய சபை வாழ்க்கை, எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தோம் என்றால் நாம் என்றென்றும் நிலைத்து இருப்போம். அவரோடு கூட அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அவருடைய வருகையை கூறுவனவாய் காணப்படுகிறது. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், வருகிறோம். அதனால அவருடைய பிள்ளையா இருப்போம் என்றால் நம்ம என்றென்றும் அவரோட கூட ஆளுகை செய்வோம். ஆண்டவர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.